பாஜகவோட பி டீம்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தாவேக்காவோட பி டீம்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் அண்ணாமலை வந்து தாவேக்காவுடைய கைக்கூலி தான். ஒரு 10 கோடி அவர் ஏமாத்த பார்க்குறாரு. ஒன்றா கேளுங்க. ஹவுஸ் ஃபுல்லுன்னமா பின்னாடி சேர் காலியாக இருந்ததுன்றாருல, ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா? இவர் எங்க சார் இருக்கு? எங்க எடுங்க. திமுக மாதிரினா இருக்கு இருக்கு நல்ல ஆட்சி இருக்கு. எங்க இருக்கு? ஜப்பான்ல. இது அரசாங்கம் பண்ணது, அந்த ஒன்மேன் கமிட்டி. இதுல என்ன இருக்கும்போது எதுக்கு சிபிஐ நாங்க சொன்னோம்? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன என்ன கேமரா என்ன பண்ணோம்? கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. கேமரா ஆஃப் பண்ணா நடந்தாலும் தான். நாங்க எங்க பாரு எல்லாமே மக்கள் மழை பழி. சினிமாக்காரனை பார்த்து போயிட்டீங்க. இவ்வளோ இருக்கு. சாபம் விடுறாங்க. தமிழ்நாட்டை சாபக்கேடாக மாற்றியது யார்? இவங்க தானே. அப்போ ஒரு தலைவர் படித்தவர் அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஒரு கம்பெனிக்கு போறீங்க, புதுசா ஒரு செய்தி. அதாவது அடிக்கல. இடைத்தேர்தல்ல அண்ணாமலை நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. விஜயோட ஆதரவா துணை முதலமைச்சரா வர்றாரு. ஒரே விஷயம். ஹலோ, வண்டி அனுப்பிச்சு விடுங்க. நான் பிடிச்சி வைக்கிறேன். ஓகே ஓகே. இது இந்த போய் சொல்லிட்டே இருக்கு நான் சொல்லுதுங்க. அதை பிடிச்சி வைக்கிறேன். நான் பிடிச்சி வச்சுருக்கேன். வண்டி குக்கு செய்திகளுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் வீத லீடர் உறுப்பினர் ஹரிகரன் வழக்கறிஞர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். சார், இப்போ நேற்று பொள்ளாச்சியில அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டிருந்தாரு. அந்த மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வச்சிருக்காரு, எதனால அந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்காரு? தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ட்ரெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. தமிழ்நாட்டிற்கு ஒரு புது பாய்ச்சல் தேவைப்படுது. தமிழ்நாட்டிற்கு ஒரு நவீன அரசியல், ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கேள்விப்பட்டு காதால மட்டும் கேட்டது நமக்கு பழக்கம் உண்டு. செயல்பாடில் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் போதை ஒழிப்புன்னு பேசுவாங்க. அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. இல்லை இந்த போதையால் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நிவாரண நிதியை தூக்கிக்கிட்டு இவங்க கட்சியில் மந்திரி இருந்தாங்கன்னா ஓடுவாங்க, இவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏங்க ஓடுவாங்க, கள்ளச்சாராயத்தை இவங்களே காய்ச்ச வைப்பாங்க. இதுவே ஒரு வாடிக்கையாக, ஒரு வேடிக்கையாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இது பெயரளவில் இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு செயல் திட்டம் வேணும். செயலளவில் இதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இன்றைக்கி மரியாதைக்குரிய அந்த அண்ணாமலையாருடைய வீத லீடர்ஸ் நாங்கள் ஒன்றும் கூட்டம் மட்டும் போடல. ஒரு மாநாடு போட்டு மக்கள்கிட்ட கூட்டத்தை காமிச்சு சாப்பாடை போட்டு ஒரு சாங்கியத்திற்கான நிகழ்ச்சி இது இல்லை. 5 ஆண்டில் தாவேக்க அரசு எப்படி இந்த மது விஷயங்களை, போதை விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வரலாம், எப்படி டிமாண்டையும் சப்ளையும் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோவை பல டாக்டர்ஸ், பல எப்படி சொல்கிறது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 5 வருஷம் அண்ணன் அனுப்பி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தை தமிழ்நாட்டில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இன்னொன்று, இது ஒரு கட்சி பேர் அறிவிக்கிற மீட்டிங் இல்லை. இது ஒரு எப்படி சொல்கிறது, பிரியாணி போட்டு குவார்ட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டு வர கூட்டம் இல்லை. உங்களுக்கு ஏங்க கோவம் வருதுன்னா இது போல் சாங்கியமெல்லாம் இல்லை. சாதாரண ஒரு அமைப்பு, போதை விழிப்புணர்வுக்கு ஒரு மாநாடு. அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை நான் என்ன வைக்கலான் இருக்கேன்னா ஹவுஸ்ஃபுல்லுங்க. மாநாடு ஹவுஸ்ஃபுல்லுங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டம். முன்னாடி எல்லாம் சேர் எம்டியா இல்லை, சும்மா ஒரு 10-20 சேர் தான் கிடைச்சு. மற்றதெல்லாம் ஆள் அரங்க நிறைஞ்சிருந்தது. அதெல்லாம் தவறு. பார்த்தேன் அரங்க நிறைஞ்சிருந்தது. பாஜகவோட பி டீம்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்காவோட பி டீம்னு சொல்றாங்களா, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் அண்ணாமலை வந்து தாவேக்காவுடைய கைக்கூலி தான். தாவேக்கானா தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கைக்கூலி. நேற்றுக்கு செலவு பண்ணதெல்லாம் யார் செலவு பண்ணா? சொல்றது யாரு? திமுக கைக்கூலியா? எல்லாம் இவங்க பண்ண செலவு தான். யார் பண்ண செலவு? தமிழ் வெற்றி கழகம் செய்த செலவு தான். நேற்று பார்த்தீங்கல்ல எவ்வளோ பெரிய செலவு. குறைஞ்சி பச்சாலும் ஒரு 10 கோடி. அவர் ஏமாத்த பார்க்குறாரு. ஒன்றா கேளுங்க. ஹவுஸ் ஃபுல்லுன்னமா பின்னாடி சேர் காலியாக இருந்ததுன்றாருல, ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா? இவர் எங்க சார் இருக்கு? எங்க எடுங்க. திமுக மாதிரினா இருக்கு இருக்கு நல்ல ஆட்சி இருக்கு. எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்கு. ஆளு பிரதர் உள்ள கூட்டம் அலம் போதுது.
வெளியவும் கூட்டம் அலமோதுது. பார்க்கிங் ஸ்லாட்டு பத்தாத குறை. இன்றைக்கி ஒரு தொண்டன் தலைவராக வரக்கூடிய நேரத்தில் அவர் வராரு, என்ன கூட்டம், பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் ரத்தங்க, தொண்டனெல்லாம் போட்டு நெருக்கிறாங்க அவரை. யாருக்கு நகை இருந்ததா என்னன்னு தெரியல. பின்னாடி எல்லாம் அது என்ன காரணம் தெரியுமா? பொள்ளாச்சி, அந்த பக்கத்தில் சேலம், அந்த சைடு எல்லாமே கவுண்டர்ஸு. இவர் கவுண்டரில் இவர் எஸ்பியாக இருந்து வேலையை ராஜினாமா பண்ணி பிஜேபி. இப்போ அங்கே வந்தது கவுண்டர் கூட்டமா? ஸோ அங்கே வந்த கூட்டம் கவுண்டர் கூட்டமா இல்லை திமுக கவுண்டர் கூட்டமா? தமிழகத்தில் மதுக்கடையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கான மாநாடு போட்டாரு. ஆனால் வந்த மக்கள் எல்லாம் வந்து அவங்க வர்ணத்தை சேர்ந்தவங்க தான் வந்தாங்களே தவிர மற்ற ஜாதி இல்லை. இருங்க சார், இவர் போலையே, இவர் போனாரா? நான் கேட்கிறேன், சேர் இருக்கான்னு கேட்டா சேர் இருக்கு, அங்க ஆளே இல்லைன்றாரு. அங்க இருக்கவங்க பூரா கவுண்டர்ன்றாங்க. இது கவுண்டர் மாநாடா இல்ல திமுகவுக்கான கவுண்டர் மாநாடா? எங்களுக்கு கவுண்டர் கொடுக்க இனிமே எவனாவது பறந்து தான்ப்பா வரணும். நாங்க தான் சொல்றோம், வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு சகஜம். நாளைக்கு இவங்க பாவம் பயத்துல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. கொஞ்சம் இருங்க, பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க லாஸ்டா ஒப்பாரிவீங்க. ஒரே கருத்து தான் பிரதர். கூட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அண்ணன் பேசினது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அரசியல் படுத்தி ஒருத்தங்களை அக்யூஸ் பண்ணி ஒரு ஆளுங்கட்சியை சார்ஜ் பண்ணி அவதூறை தெளிக்கிறதுக்கான இடத்துல நம்ம இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். மக்கள் சார்ந்த ஒரு இயக்கமாக 50 லட்சம் உறுப்பினர் வந்தவுடனே கட்சியை தொடங்கி 2031 மக்கள்கிட்ட நம்ம கட்சி நிற்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று தாவேக்கால வந்தவங்கெல்லாம் புது மந்திரிகள், புது எம்எல்ஏக்கள், புதுசுன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது தடுமாறுறது சகஜம். புதுசாக எழுத ஆரம்பித்தா 1 வாரம் ஆகும், புதுசாக ஓட ஆரம்பித்தா 1 வாரம். எல்லாமே பயிற்சி வேணும், எல்லாத்துக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்கிட்ட இப்போ 2 கேள்வி இருக்கு. பாஜகவில் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு, இப்போ பாஜகவிலிருந்து விலகிதான் இந்த இயக்கத்திற்கு உருவாக்குறாரு. இப்போ பாஜகவுடைய அடிப்படை கொள்கையை விட்டுட்டு புதுசா கட்டமைக்கிறார தத்துவங்களை, சித்தாந்தத்தை, இல்ல அப்படியே அதே கொள்கை அதே கோட்பாடு அதோடைய அந்த மறு வச்சது இல்ல மறு வைக்காது அப்படின்ற மாதிரி வராரா? சார், மாறு வேஷத்தில் வர வேண்டியது, மறு வச்சுட்டு வர வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. நாங்கள் கருத்தாக பேச வந்திருக்கோம். இன்னொன்று, அதில் இருக்கிற அதே சித்தாந்தமா, அதில் இருக்கிற அதே கொள்கையா, அதே இதுக்குன்னு நாங்கள் ஏன் சார் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறோம்? நாங்கள் தாவேக்காவா? திமுக போலவே பெரியாரை பேசுவதும், திமுக போலவே அண்ணாவை பேசுவதும், திமுக போலவே. ஆனால் திமுகவை விட தாவேக்கா சிலதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ பெரியார் மதம் சார்ந்து சம்திங் பேசியிருக்காரு, அப்போ பெரியாரை டச் பண்ண மாட்டாங்க. அப்படி இவங்க வித்தியாசப்படுத்தி தாவேக்காக்காரங்க செயல்படுறாங்க. ஒரு கருத்து தான் பிரதர், தமிழ்நாட்டிற்கு ஒரு ஜென்ரல் பாலிட்டிக்ஸ் ஃபார் ஆல், பொது அரசியல் தேவைப்படுது. இவங்களை கேட்டிங்கன்னா இவங்க ஜாதி அரசியல் பண்ணுவாங்க. இப்போ இவரை கேட்டிங்கன்னா நாயுடுன்னுவார். இவங்க கூட இருக்க மந்திரிகள் எல்லாம், அந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் ஜாதி அரசியல் இவங்க செய்வாங்க. அடுத்த மத அரசியலை செய்கிறத தடுக்கிறேன்னு சொல்லி முழுமையாக மத அரசியலை செய்வது இவர்கள் தான். ஐயா, அவங்க மத அரசியலை நாங்கள் பண்ண வரல, ஜாதி அரசியலை நாங்கள் பண்ண வரல, தமிழர்களுக்கான அரசியல் தான் பண்ண வரோம். பாஜகவில் இருந்திருந்தாலும் நாங்கள் புது ஒரு இயக்கமா உருவாகிறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்க பார்வை என்னங்கய்யா? எங்கண்ணே, நேற்று வர பிஜேபியில் இருந்தார், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் போனார், போயிட்டு சொல்லிவிட்டு அமித்ஷாகிட்ட சொல்லிவிட்டு பிஎம்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு வந்தவர். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நான் போய் கட்சி ஆரம்பிக்கிறேன், நீங்கள் பிஜேபின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான், நான் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோட, நான் இதை கட்டமைச்சு நல்லா கொண்டுட்டு வந்து நான் வந்து வெற்றி பெற்று நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த தம்பியும் அதை தான் பண்ணுறாரு. மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களும் பாஜக இவர் 2 பேருமே யாரும் வேலை பார்க்கல, திமுக சில்லியா வேலை பார்க்கல. ஆமா 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 ஐயா, சும்மா இருயா, கபால கலக்கிச்சா, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது, பொய்யெல்லாம் பேசுங்க. பொய்யிலே பிறந்து வளர்ந்த கோமகன் தான் இந்த ஆட்கள் எல்லாமே பொய் தான். வாயை திறந்தாலே பொய். இருங்க 1 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 8 மாசம் அப்போதான் கரூர் சமாச்சாரம் நடந்து சிபிஐ என்கொயரி போட்டாங்க. சமாச்சாரம் நடக்கும்போது ஆட்சியில் யார் இருந்தா? சிபிஐ என்கொயரி போட்டாங்களா? அது உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையின் அடிப்படையில் வந்துச்சா? இதுவரை என்ன ஆச்சு? இன்னைக்கு வந்து திமுக தான் அவங்க 41 பேர்த்தையும் கொண்டு போச்சுன்னு பேசுறாரு. அதுக்கு ஏதாவது இது இருக்கா?
சும்மா இந்த மாதிரி ஒரு பொய்யான விரட்டு இந்த இதெல்லாம் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கும் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கும் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதிலிருந்து தெரிய வேண்டாமா ஒன்றிய அரசு இவங்களுக்கு கை குலுக்குறாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் வீட்டில் எத்தனை தடவை ரெய்டு நடந்துச்சு, என்னாச்சு, புஷ்ன்னு போச்சு. இது மாதிரி இவங்க எல்லாமே அப்படித்தான். ஆமாம், இவர் வரி கட்டலைன்னு ஒரு கேஸ் போட்டாங்களே, வரி கட்டிட்டாரா? காருக்கு வரி கட்டிட்டாரா? யார் காருக்கு? யார் காருக்கு? எல்லாம் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய காருக்கு. கேள்வி கரூரை பத்தி இப்படி ஒரு ஒரு கர்மமான ஒரு கான்வர்சேஷன் சொல்றாரு. சிபிஐ வழக்கு வேண்டாம்னு சொன்னது யாரு? நாங்க சிபிஐ வழக்கு வேண்டாம்னு சொன்னது யாரு? நாங்க தான் சொன்னோம். எதுக்காக சொன்னீங்க? அந்த மாசம் அதான் நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நீதிமன்றத்தின் சார்பாக ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி உடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. யார் அமைச்சா? நீதிமன்றம் தான் அமைச்சிச்சு. ஹைகோர்ட் அமைச்சிச்சு ஒரு கமிட்டி. அது ஏன் அந்த சிபிஐல இருந்து வந்த ஒரு தலைமையில தான் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு ஜட்ஜு தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சோம். இந்த 2 கமிட்டி இருக்கும்போது சிபிஐ எதுக்கு வேண்டியதில்லை. இந்த கமிட்டியுடைய அறிக்கையை வாங்கி நாங்கள், ஏன்னா அது கோர்ட்டு மூலிமா ஹைகோர்ட் மூலிமா பண்ணது, இது அரசாங்கம் பண்ணது, அந்த ஒன்மேன் கமிட்டி. இதில் என்ன இருக்கும்போது எதுக்கு சிபிஐ நாங்கள் சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்கு? என்ன என்ன பிரதர், கேமரா ஆஃப் பண்ணுவோம். கரூரில் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. கேமரா ஆஃப் பண்ணான்னா நடந்தாலும் தான். நாங்கள் இங்கே பாரு, கரூரில் அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவோட இரவாக எங்கள் தலைவர் போய் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி உடனடியாக அரசு பணத்திலேருந்து 10 லட்ச ரூபா நாங்கள் விடுவிச்சு கொடுத்தோம். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து 16வது நாள் கழித்து வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு 20 லட்ச ரூபாய் கொடுத்து வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும், ஏன்னா என்கொயரி போயிருக்குல்ல, நாளைக்கு இதெல்லாம் இவங்களுடைய அபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு 20 லட்ச ரூபா ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20, ஒரு 10, 30, அதுக்கப்புறம் திரும்ப இவங்கன்னு எல்லாம் சேர்த்து அது ஒரு 5-6 லட்சம், கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கு அப்புறம் இப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது. என்னன்னா, அரசு பணியில் சேர்க்கணுன்னா குரூப் எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசோ அல்லது எனி கவர்மெண்ட் அரசு நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்ஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் போடணும். அதுக்கு முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேயாவது அவங்க பதிவு பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும். இருந்தால் அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதையும் மீறி இவர் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குறாரு. அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? சுப்ரீம் கோர்ட்டு தலையிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஹைகோர்ட்டு கொஞ்சம் கொட்டின உடனே என்ன பண்ணாங்க? நாங்கள் டெம்பரவரி, எப்படி டெம்பரவரி அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்கீங்க. இங்கே பார்த்து தம்பி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்டில் இருக்க மக்கள் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்போதைய முதலமைச்சர் உடனே 10 லட்ச ரூபா விடுவிச்சார். அதே மாதிரி நாங்கள் இரவுபகல் பாராது எங்கள் கட்சி தொண்டர்களும் நாங்களும் உழைச்சோம். அப்படித்தான் இரவுபகல் பாராது அப்படியெல்லாம் பார்த்து எல்லாமே நாங்கள் நல்லபடியாக அடக்கம் பண்ணி எல்லாம் நல்லது பண்ணோம். இப்போ வந்துக்கிட்டு ஏதோ இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி திரு ஆதவ அர்ஜுன், மாண்புமிகு அமைச்சர் மாதவ அர்ஜுன் பேசுவதும், ஆதவ கட்சி பேச்சு போயிட்டு இருக்கு, ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்காவா போகுது? அபிஷியலா எப்ப போய் இணைய போறீங்க? அது பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் பிரதர். ஸோ ஆகையினால கரூர்ல வந்து இந்த மேட்டர் எல்லாமே வந்து மேட்டர் வந்து தாவேகாவுடைய மேட்ரு, அண்ணாமலை, அமித்ஷா இவங்களுடைய அந்த என்ன அப்படி அந்த சுத்தல்ல தான் நடக்குது. அவங்க இல்லாம இவங்க இல்லாம அவங்க இல்ல. நான் கேக்குறேன், யாருக்கு யாரு பி டீம், இவங்க என்ன டீம், அவங்க என்ன டீம்? இல்ல எதுக்காக அந்த கேள்வி வருது அப்படின்னா, அவர் பேசுறாங்க. எதுக்காக அந்த கேள்வி வருது அப்படின்னா, மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க வந்து தாவேக அரசை விமர்சிக்க வரல அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த டவுட். அது மட்டுமல்ல, அவரை விமர்சிக்காதீங்க, அவரை ஆட்சி செய்ய விடுங்க, ஆட்சி செய்ய விடுங்க, விமர்சிக்காதீங்க.
என்னையா உங்க வேலை? ஐயோ கதைகள் டான்ஸர் தான். நான் கேட்குறேன் பிரதர், திமுகவை ஏன் விமர்சிச்சோம், தாவேக்காவை ஏன் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்றேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், இல்ல இப்ப சோபா போச்சா, என்ன போச்சு? சூட் கேஸ் யார்கிட்ட இருந்து போச்சு? அதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து போச்சுங்கிறது இல்லை. உங்க தலைவருக்கு சூட் கேஸ் போச்சா இல்ல சோபா போச்சா, என்ன போச்சு? எப்படி இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு? திமுக ஆட்சி போச்சு, இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு காசு எப்படி வந்துச்சு? குறைஞ்சது எப்படி ஒரு 10 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். அந்த 10 கோடி ரூபாய் எங்க இருந்து வரும்? அந்த பந்தலை பாத்தீங்களா, ஒரு பெரிய கட்டமைப்பு. ஏன் இப்படி வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க? என்ன வயிற்றுல? ஐயோ அந்த பந்தலை பாருங்க, அந்த ஸ்டேஜ பாருங்க, அந்த கூட்டத்தை பாருங்க. டேய் அப்பா நெடுஞ்சோகல கால்ல விழுந்தாரு பாத்துக்க. சூப்பர் பம்பர் புழுக்கள் அப்படியே கால்ல விழுந்தாருப்பா. விழுந்து அப்படி கையெடுத்து கும்பிட்டாரு, பெருமாளை கும்பிடுறோம். வைப்ரேஷன் இருந்துச்சா? வைப்ரேஷன் தான், அதான் வைப், அதுதான் லீடர். இல்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேடையில ஒரு பையன் வந்து அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன் அழுதாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அப்பா வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு, நான் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கணும், இதை கலந்துக்கிட்டு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஆனா எங்க அப்பா மரணம் அடைஞ்சது போதையில அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க நின்றுகிட்டு அழுதுகிட்டு நின்று நான் இதை அட்டன் பண்றேன். ஆனா இது நின்று நான் அட்டன் பண்றதுக்கு காரணமே விழிப்புணர்வு கொடுக்கதான். இது ஒரு நாடகம், இது செட் பண்ண மாதிரி ஒரு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் போயிட்டு இருக்குது. கேள்வி டிவைட் பண்ணிட்டே இருக்காரு இவர் சாமர்த்தியமா. சார் இருங்க, நான் வந்து இப்போ தாம்பரத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், என்ன நீங்க மாத்தி விடாதீங்க. தாவேக்காவை ஏன் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றோம், திமுகவை ஏன் விமர்சிச்சோம்? திமுக ஒன்றும் புது ஆட்சி இல்லை. திமுக இருக்க மந்திரியில் புது மந்திரி, ஃபஸ்ட் டைம் மந்திரி கிடையாது. திமுக இருக்க எம்எல்ஏல முதல் முறை எம்எல்ஏ கிடையாது. எல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டோன்னு இவங்களே பேசுவாங்க ஊரெல்லாம் போய். கொட்டம் போட்டவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொட்டம் போட்டு ஏமாத்தினீங்க, இன்னைக்கு குழி பறிச்சிங்க, மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தீங்க, டெய்லி மீசை மொழி சுற்றுறீங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு மறதியில் அவங்களுடைய பெரிய பயத்தில் நீங்கள் வைத்திருந்தது யார்? திமுக தானே. திமுக விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இல்லை? 60 வருஷமாக அந்த நாட்டை பின்னோக்கி தள்ளி கொண்டு சென்றது யார்? தாத்தா காலத்திலேருந்து வெள்ளத்தை வந்து பார்வையிட்ட வீடியோ காட்டவா? தாத்தாவும் வேஷ்டி போட்டு நிற்கிறாரு 50 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் கழிச்சு அவங்க பையனும் வேட்டி போட்டு நிற்கிறாரு, இன்றைக்கி அவங்க பேரை பேண்ட் ஷர்ட் டிஷர்ட் போட்டு நிற்கிறாரு. இந்த வித்தியாசத்தை தவிர திமுக கொடுத்த வித்தியாசம், திமுக கொடுத்த மாற்றம் அப்போ கேள்விக்கு உள்ளாக்க தானே செய்வோம். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு படித்த ஒரு இளைஞர், புதுசாக ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. வாட் இஸ் ராங்? உங்களை பாரு ஐயா என்ன பெத்த ராசா போய் சேர்ந்துட்டியேன்னு ஒப்பாரி இருக்கிறதா 24 மணி நேரமும்? தாவே காய்ச்சி 3 மாதம் இருக்காது, அது நாசமா போய் என்னது இது? என்ன இப்படி அழுதுக்குது கூப்பாடு போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யாது நீங்கள் எதற்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? எதற்கும் கூறு இல்லாத நீங்கள் எப்படி அடுத்தவங்களை போய் நீங்கள் வழிகாட்டுவீங்க? அண்ணன் உதயநிதி அவர்கள் இவ்வளவு வாய் பேசுகிறாருல, அவர் தொகுதிக்குள்ளே போய் பார்ப்போமா என்ன நடந்துச்சுன்னு? ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த உங்கள் அப்பாவை மக்கள் தோற்கடிக்கிறாங்கன்னா அதோட செய்தி என்னங்க? எல்லாமே மக்கள் மழை பழி, சினிமாக்காரனை பார்த்து போயிட்டீங்க, உங்களுக்குலாம் இருக்கு சாபம் விடுறாங்க. தமிழ்நாட்டை சாபக்கேடாக மாற்றியது யார்? இவங்க தானே. நீங்க ஆதரிக்கிறீங்களா விஜய் அவருடைய ஆட்சியை? நீங்க ஆதரிக்கிறீங்க? அதாவது இல்லைங்க, ஆதரவு எதிர்ப்புன்றது எப்போ வரும்? அவங்களோட நடவடிக்கையை பொறுத்த வரும். திமுக ஏன் எதிர்க்கிறோம்? எந்த நடவடிக்கையும் சரி கிடையாது, எந்த செயல்பாடும் சரி கிடையாது, எந்த செயல் திட்டமும் சரி கிடையாது. நான் முடிச்சிடறேன். எதுவுமே சரியில்லாதனால தான் கண்டினியூஸ் அட்டாக்கு தமிழ்நாடு மக்கள் சார்ந்து நாங்களும் மக்களும் சேர்ந்து அடிக்காத குறை தான் இவங்களை. ஆனால் தாவேக்கா புது கட்சி பிரதர், தாவேக்கா ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 5 வாரம் தான் ஆகுது. அந்த 5 வாரத்தில் என்ன புரட்சியை செய்திட முடியும்? நீங்கள் இவங்க பண்ணி வச்ச வேலை என்ன வேலை? 50 வருஷம் குட்டி சோறாகின விஷயத்த 5 வாரத்தில் சரி பண்ண எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒரு தலைவர் படித்தவர் அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாருங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, புதுசா ஒரு செய்தி, அதாவது அடிக்கல, இடைத்தேர்தலில் அண்ணாமலை நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, விஜயோட ஆதரவா துணை முதலமைச்சரா வர்றாராம். ஒரே விஷயம், ஹலோ இதோ வண்டி அமுச்சு விடுங்க, பிடிச்சி வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இது இந்த பொய் சொல்லிட்டே இருக்கு தான் சொல்லுதுங்க, அதை பிடிச்சி வைக்கிறேன், நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கேன். வண்டி